கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இங்க யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 சம்பவத்தை கர்த்தர் எழுதியிருக்கிறார். 4 சம்பவம் சொல்கிற பாருங்க. அதில் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1லேருந்து 11 வசனத்தில் நான் உங்களுக்கு காண்பித்து தரேன். இதில் 16ஆம் வசனத்தை படிங்க. யோவான் சுவிசேஷம் 15:16 படிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஐ அப்பாயிண்டட் யூ. எதற்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு. சில ஒரு வாரம் 2 வாரம் ஒரு மாதம் நல்லா இருப்பான், அடுத்த மாதம் மறுபடியும் வறுமை ஏழ்மை. ஒரு வாரம் நல்ல 2 வாரம் நல்லா ஜெபிப்பான், பாட்டு பாடுவான், எல்லா ஜபத்துக்கு ஊழியத்தில் வருவாங்க, மறுபடியும் பழைய நிலைமை. அல்லேலூயா. அவர்கள் விழுவதும் எழுந்துவதும். அதுக்கு எலியா சொல்கிறார், ஏன் 2 நினைவுகளாய் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? 2 நிலைவாய் குந்தி குந்தி நடக்கிற ஒரு சில கூட்டத்தார் உண்டு. இப்போ ஆண்டவர் இந்த பத்திரிமேட்டில் நீங்கள் வாழ்கிற பகுதியில் குடும்பத்தில் நீங்கள் கனி நிறைந்தவர்களாக, யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், நான் அவர்களுக்கு என்ன பண்ணுறேன்? ஜீவனை கொடுக்க வந்தேன். அதில் இப்படி சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் உள்ளம் புறம்பும் சென்று நீங்கள் மேய்ச்சலை கண்டறிவீர்கள். வெளியரங்கமாகவும் ஒரு விடுதலை, உள்ளரங்கமான விடுதலை. வெளியரங்கமாக பொருளாதாரம், மேன்மை, பேர், புகழ், கணம். உள்ளான அங்கே பாவம், சாபம், தோஷம், வியாதி, இதுலேருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை. அந்த விடுதலை பெற்ற ஆத்துமாவை அவர் இந்த சமுதாயத்தில் அடையாளமாக வைக்க விரும்புகிறார். ஒரு நல்ல பழுத்த மரம், காய்த்த மரம், சுவை உள்ள மரம் எப்படி அடையாளமாக இருக்கிறதோ, அந்த மரத்துக்கு ஒரு பேர் இருக்கிறதோ, நான் அப்படி என் ஜனங்களை நான் மாற்றுவேன். இப்போ சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நானும் தன்னர்ச்சியாக வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. அவருடைய புரிதல், அவருடைய முன்னறிதல், இந்த ஜாதியிலே, இந்த கோத்திரத்திலே, இந்த சமுதாயத்திலே, இந்த வயதிலே ஒருவன் என்னை அறிந்து கொள்வான். அல்லேலூயா. அதை தான் எரேமியா 31:3 வாசிக்கிற போது, அநாதி சிநேகத்தினாலே நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே நான் உன்னை சேர்த்து கொண்டேன். இங்கே வந்திருக்கிற நீங்கள் யாரும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக வரல, இன்ஸ்டண்ட்டாக ஏதோ தற்செயலாய் வரவில்லை. ப்ரீ டெஸ்டினேஷன் தேவனுடைய முன்னறிதலாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் காயத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு வாழ்கிற மக்களை அழைத்து வந்து அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அவர்களை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த யோவான் 15:3 வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 1-2 அப்படி 3 படிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னிலே கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம சத்தியத்தை சொல்லி, உபதேசத்தை சொல்லி நம்மளை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த ஒட்டுண்ணி, சாருண்ணி, ஒருத்தர் சார்ந்து வாழ்கிற ஒரு மிருகங்கள்லாம் இருக்கும். ஒட்டுண்ணி நம்ம தள்ளுகிற பேனு, இல்லை பேனு நம்ம செத்துரும், இல்லை ஓடிடும். நம்ம உயிராக தான் வாழும், நமக்குள்ளே தான் இருக்குது, அது ஒட்டிக்கிட்டு வாழ்கிறது. பச்சை புழுன்னு சொல்லுவோம். பச்சை புழு பார்த்தா பச்சையாக தான் இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு அது இலையோடு ஒட்டி இருக்கும். இப்போ நம்ம மாம்சத்தில் பாவம் ஒட்டி இருக்கும், சாபம் ஒட்டி இருக்கும். இந்த மாம்சத்தை சுத்தம் பண்ணி கர்த்தருக்குரிய மாம்சமாய் மாற்றும். அல்லேலூயா. யூதர்கள், அதாவது ரோமர்கள் என்ன செய்வார்களாம்? அவங்க மரண தண்டனை, ஒருத்தர் கொலை குற்றம் செய்து விட்டால் அவன் என்ன பண்ணுவாங்க? எப்படி தண்டிப்பார்கள் என்றால் 2 தண்டனை ரோமர்களுக்கு. முன்காலத்தில் எப்படி தண்டித்தாங்க? சிலுவையில் அறைவாங்க. இல்லை என்றால் செத்தவனுடைய சடலத்தை அவன் மேலே கட்டிடுவாங்க. செத்தவனுடைய சரீரத்தை கட்டின உடனே அவன் 1 நாள் 2 நாள் வாழ்வான். ஐயோ யாரும் அவுத்து விட மாட்டான். சட்டம், கடினமான சட்டம். 2 நாள் கழித்து நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும்.
3 நாள் நாற்று எடுக்க ஆரம்பிக்கும், அழுக ஆரம்பிக்கும். அவன் கொடுமை தாங்க முடியாது. எங்கே ஓடினாலும் அந்த சடலம் கூடவே வரும். அந்த நாற்றத்திலே வேதனைப்பட்டு பிழைத்தால் பிழைப்பான், எல்லாம் செத்து போனது உண்டு. அதுதான் யார் இந்த மரண சரித்திலிருந்து என்னை விடுதலை செய்வான்? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த பாவமே அப்படி செய்கிறது. இது ரோமர் 7:14 நம்ம வாசிக்கிறோம். இந்த பாவ சரீரம் தான் தேவனுடைய மகிமையை பார்க்கக்கூடாதபடி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடாதபடி அது தடையாயிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த சரீரம் வேசித்தனத்துக்கு அல்ல, அப்படி வேசித்தனத்துக்கு அல்ல. இந்த சரீரம் அது கர்த்தருடைய மகிமைக்கு என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த சரீரத்தை முதலாவது சுத்தம் பண்ணுகிறார். அதுக்கு யோவான் சுவிசேஷம் அங்கே 15 படிக்கும் போது அவர் எப்படி சுத்தம் பண்றாரா? தம்முடைய வார்த்தையினாலே அவர் சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. 5 நிலை. முதல், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆத்மா எப்போ சுத்தமாகிறது? ஒருத்தர் எப்போ பரிசுத்தமாகிறான்? ஒருத்தர் கூட நல்ல பண்புகள் எப்போ வருகிறது? ஊரில் சொல்லுவோம் பார்த்தியா, உன் நண்பன் பேரை சொல்லு, உன்னை பற்றி சொல்லுகிறேன். மூடனுக்கு தோழனாகாதே, நீயும் மூடனாவாய். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, நீயும் கோபக்காரனாய் மாறுவாய். நேற்று கூட வாலி பிசுகளை இவாலுவேஷன் சொன்னேன். நீங்கள் ஒருத்தர் சொல்லுங்கள், அவங்களோட நல்லது கெட்டது நல்லது சொல்லுங்கள். நல்லது சொல்லவே வரல. அவன் சிரிப்பான், அவன் கிண்டல் பண்ணுவான், அவன் ஜோக் அடிப்பான், இதுதான் சொல்கிறாங்களே தவிர நல்ல விஷயத்தை சொல்வதற்கு யாருக்கிட்டோமே இல்லை. அல்லேலூயா. இப்போ ஆண்டு சொல்றாரு, இப்போ உங்களை பக்கத்தில் உங்களை பார்த்து ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உங்கள் திறமையை சொல்வதல்ல. அவர் பாடுவார், அவர் ஜெபிப்பார், அவர் ஆடுவார், அது இல்லை. உங்களுடைய குணத்தை சொல்ல முடியுமா? பக்கத்தில் ஆள் பார்த்து இவருடைய குணம் இப்படிப்பட்டவருங்க, ரொம்ப தங்கமானவருங்க அப்படி சொல்ல முடியுமா? அதுதான் ஆண்டு சொல்றார், முதல் நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். நம்ம கேரக்டர்ஸ், நம்முடைய குணங்கள்லாம் எப்படி இருக்கு? சங்கீதம் 50:17 படிக்கும் போது நீ சிச்சையை பகைத்து என் வார்த்தையை உனக்கு பின்னுக்கு எறிந்து போடுகிறாய் அப்படி சொல்லிட்டு, நீ விபச்சாரக்காரரை பார்க்கும்போது அவரோடு, திருடனரை பார்க்கும்போது நீ அவரோடு ஒருமித்துக் கொள்ளுகிற. விபச்சாரக்காரன் உனக்கு பங்கு உண்டு. பாருங்க, எதுக்கு நான் வந்து சொல்றேன்னா, உங்க ஐடென்டிட்டி யாராகுது? ஒரு ஜெபிக்கிற ஆளு, பக்தி உள்ள ஆளு, கவனிமா, ஒழுக்கமான ஆளு உங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறான்னா நீ ஒழுக்கமாகறேன்னு அர்த்தம். கிண்டல் அடிக்கிறவன், குடிக்கிறவன், பரியாசக்காரன், பொம்பளை பொறுக்கி, மோசமானவன் உன் ஃப்ரெண்டா இருக்கானா நீ அப்படி இருக்கேன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஊரில் எப்படி சொல்லுவான், இனத்தோடு இனம் சேரும், நீ என்ன இனமோ அதோடு சேருவேன். அல்லேலூயா. இப்போ தேவன் அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களாக இருந்த நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உனக்கு இளைப்பார் தருவேன். என்னிலே நிலைத்திருங்கள். என்னிலே நிலைத்திருக்கிற கொடி எதுவோ, என் நிலைத்திருக்கிற செடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஆமென். நீங்கள் ஏசப்பாவோட நிலைத்திருக்கிறீங்க, லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கும், உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கும். இதெல்லாம் உங்களோட தேடி வெறுத்து போனாங்களோ அது இல்லாமல் வேற ஒன்று இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கும். இப்படி தான் எழுதியிருப்பாங்க, இவன் மோசமானவன், பொல்லாதவன், அடங்காதவன், கீழ்ப்படியாதவன், தண்டம் முண்டோன்னு இருப்பாங்க. ஆனால் தேவனோட இணையும் போது ஒரு மறுபக்கம் இருக்கும். ஆமென். ஒரு நாணயத்துக்கு ₹1, ₹5, ₹100, ₹1000 மதிப்பிடுகிறது போல உங்களை மதிப்பிட்டு இன்னொரு பக்கமும், ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் அடிச்சா அது செல்லா காசு, இன்னொரு பக்கம் கோட்டை இருக்கணும். ஆமென். பாராளுமன்ற சிம்பிள் இருக்கணும். ஆமென். காந்தியோ யாரோ இருக்கணும். இருந்தாதான் நீங்க மதிப்பு. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு மறுபக்கத்தை காண்பிக்கிறார். எப்ராயிமை பார்க்கும் போது எப்ராயிம் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லுது. ஓசியா 8:7 சொல்லுது, எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். நீ தோசை சுடுற, ரொட்டி சுடுற, ஒரு பக்கமே ரொட்டி சுட்டு பாரு, ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாது இருக்கும். அப்ப தேவன் உன்னை பக்குவப்படுத்துவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என்னோடு சேருங்கள் என்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க தேவனிலே நிலைத்திருக்க நீ யாரோடு சேர்றீங்களோ நீங்க அவ்வளோ போல ட்ரை பண்ணி பாருங்க. கோபக்காரனுக்கு ஃப்ரெண்டா இருந்து பாருங்க. நீங்க கோபக்காரனா இருப்பேன், எடுத்தாலும் அடிக்கிறது, சண்டை போடுறவன பழகி பாருங்க, உன் குணம் அப்படி வரும். பொய் பேசுறோடு சேர்ந்து பாருங்க, உன் குணம் பொய்யை உள்ளனாய் மாறி போகும்.
இப்போ ஏன் சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள். நீங்கள் கனிகள் கொடுப்பதற்கு, தெய்வ சுபாவத்தை உடையவர்களாக மாறுவதற்கு என்னிலே நிலைத்திருங்கள். அப்போ உங்க வாழ்க்கை எப்போ கனி நிறைந்த சுவையான சிறந்த ஒரு வாழ்க்கையாக மாறும் என்றால் நீங்கள் தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் தேவனிலே நிலைத்திருக்கிறானோ கொஞ்சம் 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 தேவனுடைய சாயல் கொஞ்சம் வெளிப்படும். இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் சீசர்கள் இருந்தார்கள். இயேசுவை கைவர்கள் பிடித்து கொண்டு போனார்கள். இயேசுவை அங்கே அடித்து சித்திரவதை பண்ணுகிறார்கள். இயேசுவுக்கு என்ன சம்பவிக்கிறதோ என்று பேதுரு தூரம் நின்று பார்க்கிறான். ஒரு வழிபோக்கனை போல தலையில முக்காடிட்டு கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு அடையாளம் கண்டு கொள்றான், உன்னை இயேசுவோடு பார்த்தனே. அவன் சபிக்கவும் சத்தியமனும் தொடங்குகிறான். இல்லை நீ தான் சாதிக்கும் போது அவன் பேசுகிறான். அந்த பேச்சை பார்த்துட்டு, இல்லையே உன் பேச்சு அவருடைய பேச்சு போல இருக்கிறது. இயேசுவோடு பழகின 3.5 ஆண்டு பழகின பேதுருடைய ஸ்லாங் மொழி கூட இயேசு போல மாறினது. ஹல்லேலூயா. இன்னும் வாழ்க்கையில் கெட்ட வார்த்தை, தூஷணமான வார்த்தை, பொல்லாத வார்த்தை, சாபம் நிறைந்த வார்த்தை, ரட்சிக்கப்பட்டேன் என்ற எந்த விதமான அறிகுறி இல்லாத ஒரு வாழ்க்கை, பக்தி இல்லாத வாழ்க்கை, பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை மாறும் என்றால் நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. இது 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனம் அவர் செடி, நாம் கொடிகள். இப்போ இந்த செடியுடைய வேலை என்ன வேலை என்றால், இந்த கொடியுடைய வேலை, கொடியை சுமக்கிற வேலை. அல்லேலூயா. செடிக்கு என்ன வேலை இருக்கா? இந்த கொடியை சுமக்கிற வேலை. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை சுமக்கிறதாக வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் உங்களே நீங்கள் சுமக்கிறீங்க? நிறைய பேர் அவங்களே சுமப்பாங்க. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களை சுமக்க போகிறேன். இதுக்கு இன்னொரு வசனம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை, இந்த எவினே சொல்றாங்களே பாரம், வாழ்க்கை நீ பாரம். இப்போ பாருங்க, இந்த கொடியும் செடியும் இணையும் போது இந்த கொடியை சுமக்கிற வேலை கொடியுடைய வேலையா இருக்கு, செடியுடைய வேலையா இருக்கு. ஆமென் அல்லேலூயா. இந்த கொடிக்கு அழகு கொடுக்கிற வேலை, கொடியை பல இடத்துக்கு படர செய்கிற வேலை அது செடியுடைய வேலையாக இருக்கிறது. அப்போ நீங்கள் பல இடத்துக்கு பரவ வேண்டும் என்றால், கனி கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஆசிரியக்கப்படலை மாற வேண்டும் என்றால், 2வது கொடியாகிய நீங்கள் செடியாக தேவனோடு இணைய வேண்டும். அல்லேலூயா. 3வது அதே 7ஆவது சொல்கிறது, நீங்கள் அவர் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். உதாரணத்துக்கு நீயும் ஒரு நண்பனும் நல்லா பேசிக்கொண்டே இருக்க வச்சுங்க, நல்லா பாசமாக இருக்கீங்க, உன் மேலே ஒரு அன்பாக இருக்கார், அவர் மேலே நீ அன்பாக இருக்க, திடீர்னு அதனால் வேணுன்ட்டு நீங்கள் உங்கள் அன்பு உண்மையான அன்பா, பாசம் உண்மையான பாசமாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு உன் நண்பன்கிட்ட போய் சொல்லுகிறார், நண்பா உன்னுடைய ஃப்ரெண்டு உன்னை பற்றி தப்பாக பேசிட்டான், இப்படிலாம் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்ன வார்த்தை உனக்குள்ளே வந்த பிறகு உன் நண்பனிடத்தில் நீ பேசுவதில்லை, அவனை வெறுக்க ஆரம்பிக்கிற, ஒதுக்க ஆரம்பிக்கிற. ஏன்? அந்த வார்த்தை உன்னை மாற்றுகிறது. ஆமாவா? அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் கூட எத்தனையோ பேர் நல்லா தான் ஜெபம் பண்ணுவான், நல்லா தான் பாடு பண்ணுவான், நல்ல ஊழியம் செய்வான், திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தை அவனை மாற்றிவிடும். அப்போ இறைவனுடைய வார்த்தை, இறைவனுடைய சத்தியம் ஒரு மனுஷனை மாற்றக்கூடியது, சுபாவங்களை மாற்றக்கூடியது. அல்லேலூயா. ஆமென். வசனம் உனக்குள்ளே வந்தா அந்த வசனம் தேவனை போல உங்களை மாற்ற. அதனால தான் நிறைய பேர் வெறுமையாக இருக்குது உள்ள. பிசாசு யாரை பிடிக்கிறான்? மத்தேயு 12:43 சொல்லுது, அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு எப்படி இருந்துச்சோம்? வெறுமையாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை யாருக்குள்ள இருக்கு அந்த வார்த்தை அவர்களை மாற்றும். ஏசாயா 66:2 சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். என் வசனம் எபிரேயர் 4:12 சொல்லுது, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆமே. என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் அல்ல, என் வசனமே நியாயத்திற்கும், என் வசனத்தை அனுப்பி நான் குணமாக்குவேன், என் வசனம் பேதையை ஞானியாக்கும், அது புத்தியை தெளிவிக்கும். அப்போ இந்த வசனம் உள்ள வரும்போது அவன் புத்தி தெளிவிக்கப்படும். அதுதான் என் வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஏசப்பா வார்த்தையிலே நிலைத்து, தெய்வத்தினுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு பேர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, இன்னைக்கு சத்தியம் உள்ள வர 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 உன் லைஃப் சேஞ்ச் ஆகுமா? ஆமே. பிசாசு வசனத்தை கேட்க விட மாட்டான்.
வசனத்தை யார் கேட்குறானோ வாழ்க்கை மாறுகிறது. உபதேசம் உள்ள போது வாழ்க்கை மாறுகிறது. இன்னும் பாவத்திலேருந்து சாபத்திலே. உதாரணத்துக்கு ஒரு முறை 94-95 இருக்குன்னு நினைக்கிறேன், பாரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு இருக்கேன். காட்டு பக்கம் கிட்ட வரும்போது ஒரு பையன் ஒரு பொண்ணை கெட்டில் பண்ணிட்டே இருக்கான். எனக்கு உள்ள கோவம் வருது. போய் கேட்கலான்னு வாய் எடுக்கிறேன். உள்ளேருந்து தேவன் பேசுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. இந்த வார்த்தையை கேட்டவுடனே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அமைதியாகி, அது கூட பக்கத்தில் இருக்கிற பையன் இன்னொருத்தன் போய் கேட்டு 2 பேரும் சண்டை போட்டு காட்டு பத்துக்கு முன்னாடியே அவங்களை தாண்டோன்னு இறக்கி விட்டான். இப்போ அந்த வார்த்தை என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்த வார்த்தை என் கோபத்தை மாற்றுகிறது. அந்த வார்த்தை என்னை தேவனுக்குரியவனாக மாற்றுகிறது. அல்லேலூயா, ஆமே. உங்களுக்குள்ள எவ்வளோ ஏசப்பா வார்த்தை இருக்கிறது பாருங்க. வசனம் யாருக்குள்ளது அந்த வசனங்களை ஆஸ்வதிக்கும். 2017 நினைக்கிறேன், 2017 அந்த பேட்டில் ஒரு ஃபாதர் பெர்க்மன்ஸ் மீட்டிங் நடக்குது. அப்போது நான் ஒரு பின்னடிக்கிற அரை கொண்டு வாங்குவதற்கு முயற்சி பண்ணி லோனெல்லாம் போட்டு கையில் காசு வச்சுருந்தேன். ஒரு 2 லட்சம் குறைவாக இருந்தது. பேசியாச்சு, 1150 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பேசியாச்சு. எல்லாம் பேசின உடனே அப்போது ஒரு வாரம் கழித்து நான் கூப்பிட்றேன், ஆமாம் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம், யாருங்க பேசுகிறது, ஏங்க உங்களுக்கு லேண்ட்லாம் கிடையாதுங்க, கொடுக்க மாட்டேங்கன்னு. எஞ்சின ஆள் கொடுக்க மாட்டேன்னு. ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னன்னா, இல்லைங்க நான் வேற ஆள் வித்துட்டேனோ. எனக்கு ரொம்ப அழுக, ஒரே புலம்பல். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஜோம் பண்ணி அந்த லேண்டு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து வாங்க முடியல, 2 லட்ச ரூபாய்க்கு வந்து வாங்க முடியல. இப்போ 14 லட்ச ரூபாய் வந்துருக்குது, அது ரெடி பண்ணியாச்சு, ஆனால் வாங்க முடியல. ஆண்டவரே என்னன்னு புலம்பிக் கொண்டே இருக்கிறேன். அந்த சாயந்தரம் ஃபாதர் பெர்க்மன்ஸ் மீட்டிங், அந்த வாரம் ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருக்கேன். பெர்க்மன்ஸ் மீட்டிங்கில் அவர் பாடிக்கொண்டே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஆராதிக்கும் போது திடீர்னு ஒரு வசனத்தை சொல்கிறார், உன் மன விருப்பத்தின்படி தந்தரளி உன் ஆலோசனை நிறைவேற்றுவேன். அந்த வசனம் என் கண்ணு முன்னாடி நிற்கிது, என்கிட்ட பேசுது. அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படினேன், அந்த வசனத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்போது ஒரே விடுதலை கிடச்சிது, ஜெபம் பண்ணுறேன். அந்த லேண்டு எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். போனேன், இது வெள்ளிக்கிழமை நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போகிறேன். என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், அந்த லேண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார், அந்த லேண்டு நமக்கு கிடச்சிச்சுன்றேன். என்னங்க அந்த ஓனர்லாம் பேசல, பரலோக ஓனர் பேசினான். சர்ச்சில் சொல்லிட்டேன், அந்த லேண்டு நமக்கு கிடச்சிது, கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்ற. ஆமே. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, எந்த பதிலும் இல்லை. சோமாண்டா நீ சொன்னிடே, உன் மன விருப்பத்தின்படி தந்தரளி உன் ஆலோசனை நிறைவேற்று. 2 வாரம் கழிச்சு அதே சகோதரி போன், சார் இப்போ சார் அந்த லேண்டு வாங்கிக்கிறீங்களா? ஆமேன், வாங்கிக்கிறேன், ஆனால் 1200 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். பரவாயில்ல, லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ காசு கட்டியாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அந்த லேண்டை ஒருத்தன் வாங்கினான், அவனும் வந்தான், என் கையிலேருந்து காசை வாங்கினான். வாங்கி அவங்களுக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குறாங்க. கொடுத்தவொன்னே நான் கேட்டேன், ஏன் இந்த லேண்டை நீங்கள் என்ன பண்ணல, வேணான்னுட்டீங்க? அப்போ அவங்க சொன்னார், இந்த லேண்டு வாங்கின மறுநாள் என் தாயாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ராமச்சந்திராவில் 8 நாள் 10 நாள் இருந்தாங்க. 14 நாள் கண்ணை திறந்து முதல் வார்த்தை சொன்னதே, அப்பா அந்த லேண்டு நமக்கு வேணாது, நமக்கு ராசி இல்லைன்னாங்க. அல்லேலூயா. உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். கையை தட்டு. உனக்கு என்ன குறித்தாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்து இருக்கணும். ஆமே. இது போல் 1000 சாட்சிகள் சொல்ல முடியும். அதுதான் என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. 3வது இப்படி சொல்ற பாருங்க, என் வார்த்தை நிலைத்திருக்க. 4வது 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்கள் என் அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமேன். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட விஷயம் இருக்கிற வரைக்கும் தான். யோபுகிட்ட பணம் இருந்துச்சு, இல்லை பணம் இருந்துச்சா? பணம் இருந்துச்சு, இவ்வளோ சொத்து சுகம் இருந்துச்சு, யோபுகிட்ட இருந்துச்சு. ஆமேன். அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 10 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆமேன். அவ்வளோ வேலைக்காரர் இருந்தாங்க. இப்போ ஒன்று ஒன்றா யோபு எப்படி இருந்திருப்பான்? அவ்வளோ அழகாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனோட வீரம் பயங்கரமான திடகாத்திரமாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். யோபு ரோட்டை நடந்தா வாலிப பசங்களாம் எழுந்து லிங்கில் அவுத்து நிற்குமா, அவ்வளோ ஒரு கெத்து. பெரியவங்களாம் எழுந்து நிற்பாங்களாம், அவ்வளோ ஒரு வலிமை வாய்ந்தவனா இருந்தான். இப்போ யோபுக்கு ஒன்று ஒன்றா குறைய போகுது. பிள்ளைகள் செத்து போகிறாங்க, சொத்து அழியுது, கவனிமா எல்லாம் போகுது. கடைசியாக அவனோட உருவமே அழியுது, உடம்பெல்லாம் சொறி சிறங்காயிடுச்சு. அவன் மனைவி ரசித்த அந்த மனைவி புருஷனோட உடம்பு என் வீட்டுக்கார மாதிரி அழகில்லைன்னு சொன்ன அந்த உடம்பு சொரியும் சிறங்கமாய் மாறி மனைவி சொல்கிறா, ஏயா இன்னும் உத்தமத்தில் வாழ்கிற, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. இப்போ நிராயுத பாணியாக, ஒன்றும் இல்லாதவனாக, மனுஷ அன்பு அற்றவனாக. அல்லேலூயா. இந்த உலகம் நம்ம நேசிக்குதுன்னா அப்படிதான். என்ன சொல்லுது? உன்கிட்ட அழகு இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், ஆஸ்தி இருக்கணும், அறிவு இருக்கணும், அப்படி நேசிக்கும். கருப்பா கரியல்னு
இல்லைனா அது கருப்பான குறை சொல்லலை, சொல்கிறேன். பார்ப்பதுக்கு நல்லா இல்லாத ஒரு பொண்ணை, நல்லா இல்லாத ஒரு பையனை என் பொண்ணுக்கு கட்டுங்க, என் பையனை கட்டுங்கன்னு சொல்லுவியா? நீ வெள்ளைத்தோல் போட்டாதான் என்ன பண்ணுவான்? நான் உன்னை தான் கட்டிக்குவேன், இல்லைனா செத்துருவேன்னுவான். நீ கரியால் இருந்தா உன்னை கண்டுப்பானா? இந்த உலகத்தின் அன்பு அப்படிதான், உலக அன்பு அப்படிதான். மனுஷனோட அன்பு இந்த முகத்தை பார்க்கிற அன்பு. ஆமே. இன்னைக்கு இந்த உலகத்தை நம்பி, மனுஷனை நம்பி எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள். எரேமியா 31:3 சொல்கிறார், அநாதி சிநேகத்தினாலே நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. ஒரு சில ஜென்மம் இருப்போம், நம்மளை போல ஜென்மம், நம்மளுக்கு என்ன போல ஜென்மங்கள்லாம் அன்பு போய் நம்மளா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, உனக்கு என்ன துணி இல்லையா, ட்ரெஸ் இல்லையா, நம்மளா போய் கேட்கணும். நம்மளை நல்லா இருக்கிறியா கூட கேட்க மாட்டான். நம்ம அந்த மாதிரி ஜென்மம். ஆமே. அல்ல நம்மளா போய் ஒருவேளை நம்ம கேட்கலன்னா மூஞ்சி வச்சு, அதுக்கு திமிரு வந்துடுச்சுங்க, அதுக்கு அது முன்ன மாதிரி இல்லைங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம், அப்படிப்பட்ட உலகம். அன்பு கொடுக்குதோ இல்லையோ, அன்பு கேட்டுட்டே இருக்கும். அது அன்பு கொடுக்க தெரியாது. கிவ் ரெஸ்பெக்ட், கெட் ரெஸ்பெக்ட். அன்பு கொடுத்ததான் அன்பு. ஆனால் ஒரு அன்பு இருக்குதுங்க, அன்கண்டிஷனல் லவ். அது நிபந்தனை இல்லாத அன்பு. மனைவி அன்பாக இருந்தாலும், புருஷன் அன்பு இருந்தாலும், பிள்ளைகள் அன்பு இருந்தால், எதனா என் பிள்ளை ஓடி வருவான், ஒரு 8 வயசு 10 ஓடி கட்டி பிடிப்போம். அப்போ வரும்போது தெரியும் அது எதுக்கு வருது. செல்ஃபோனுக்காக வருது. வரும்போது பல்ல காட்டும், ஏய் செல்ஃபோனுக்காக தான். நீ கூட டெஸ்ட் பண்ணி பாரு, உங்கள் பொண்டாட்டிக்கு டப்புடு ஒரு 2000 ரூபா கையில் கொடுத்துப்பார். உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஸ்மைலிங் ஃபேஸ் தான், ஒரு சிரிப்பு தான். ஆவே. உலக அன்பு அப்படிதான். அதுதான் ஒருத்தன், அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான், கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான், நிழலை நிஜம் என்று என்னை ஏமாந்து போகின்றான், வாழ் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்கோ அலைகின்றான், அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான், கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷ அன்பு அதான். அல்லேலூயா. இது பொய்யான அன்பு, மாயமான அன்பு. இதுக்கு 3 சொல்றாங்க. ஒன்று ஈரா அப்படின்ற, ஈரானா கணவன் மனைவிடைய அன்பு. அதான் பைபிள் சொல்றது, கணவனுடைய மனைவி அன்பு சொல்றாரு. உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. அது என்ன பண்ணும், 1 2 பிள்ளைய பெற்ற உடனே தொப்பெல்லாம் ஆகிடும், உடம்பெல்லாம் குண்டாயிரும். பார்த்த உடனே உனக்கு எனக்கு மேட்சிங்கே இல்லை இன்னும். அப்புறம் நீ துண்டு வைக்கிறதெல்லாம் என்ன பண்ணும், அது வந்து என்ன குப்பை தொட்டி மாதிரி. புள்ள துண்டு வைக்கிறது, பொண்ணு துண்டு வைக்கிறது, மீந்து போகக்கூடாது, மீந்து போகணும், எல்லாத்தையும் தின்னு தின்னு கண்டதை தின்னா எப்படி மாறுவான் அவன், குண்டன் ஆகிடுவான். எனக்கு செட் ஆகல, முன்ன மாதிரி இல்லை. அவன் இவன் என்ன பண்ணுவான், இது எலும்புருக்கி, இதை வாங்கினுவா, அதை வாங்கினுவா, இதை வாங்கினுவா. இவன் எலும்புருக்கி எப்படி ஆயிடுவான். இப்போ அவன் வீட்டுக்காரர் அஜித் மாதிரியே இல்லைன்னு. ஆமே. இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்துரு. அப்போ எப்படி சொல்லிட்டு பைபிளில், உன் மனைவி இடத்துல என்ன பண்ண, அன்பு கூறு. இருக்கா, அன்பு இருக்கா, சனியை வாங்கிட்டு வரலாம், திட்டம் காண்றான். அது எமனாச்சேன்றான். ஏன் அந்த அந்த ஆரம்ப அன்பு கணவன் மேலே இல்லை, மனைவி மேலே இல்லை. ஆமே. பிள்ளைகளாம் எப்படி நான் சொன்னேன் முதல்ல, நீ யோசிச்சு பாரு. உனக்கு எதனா கொடுத்தாதான் புள்ள, நீ எதனா செஞ்சாதான் புள்ள. ஆமே. இன்னைக்கு 99% நம்ம பெத்த பிள்ளையாத கூட அதுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் வேலை செய்யுது, லஞ்சம் கொடுத்தா தான் வேலை செய்யுது. ஆமே. நீ எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாரு, அது என்ன பண்ண போகிறோம், பேனா சீனா என்னென்ன சொல்லும். இன்னைக்கு உலகம் அப்படி. ஆனால் ஒருத்தருடைய அன்பு பாருங்க, நீ அவருக்கு என்ன கொடுக்க முடியும், ஏசப்பாக்கு என்ன கொடுக்க முடியுங்க. அதை சொல்ல, என் அன்பு நிலைத்துறான், இதெல்லாம் போலி டூப்ளிகேட் அன்பு, இது மாயமான அன்பு. ஏன் அன்பு அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை இல்லாத அன்பு. அவர் பாவிகளாக இருக்கையிலே நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்புறீங்களா ஏசப்பா அன்பை பற்றி? அதுதான் சொல்லிட்டு பாருங்க. எத்தனை பேர் இந்த அன்பில் பல அன்புலாம் இருக்கு. மனைவியுடைய அன்பு, ஒரு சில மனைவிலாம் பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்கும் அவங்க என்ன, இது என்ன பண்ண, 1 வருஷம் அவரு இன்னும், 2வது வருஷம் அது இன்னும். அதுனா எது, டேபிள் சேரு பெஞ்சு, இதுக்கு பேர் அவரு கிடையாது, இதுக்கு பேர் என்ன, அது அந்த டம்ளர், அதுனா இங்கிலீஷ் தமிழில் சொல்லு அக்ரிணை. அது பேர் என்ன, அக்ரிணைனா அர்த்தம்
உயிரற்றது. நீ படிப்பாங்க எத்தனை பேர் 3/4 வருஷம் டிகிரி படிச்சா அதுதான் பேசிக்கே உங்களுக்கு தெரியல. அது என்னங்க புருஷன் எப்படி ஆயிட்டா? அவர் எப்படி ஆயிட்டார்? இப்போ எப்படி ஆயிடுச்சு? புருஷன் முதல்ல அவர் ஆயினாரு, 1 வருஷம் 2 வருஷம் அவரு, 2 வருஷம் கழிச்ச பாரு எப்படி மாட்டார் புருஷன்? இப்போ அதுவா மாறிட்டாரு. என்னாச்சு? அவர் செத்துட்டாரு. அவர் இருந்தா வேஸ்ட். அவர் அதுன்னா அப்படிதான் அர்த்தம். எங்க விடு, அது அங்கே இருக்குது, அது அங்கே போய்க்குது. அதுனா நீ பண்ணுற செத்துட்ட, அது செத்துட்ட பொருள் உயிராத பொருட்கள் தான் அது. சரியா? இன்னொரு 3 வருஷம் கழிச்சு அது போய் எது வந்துடும்? அவன் 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 ஒரு கதைன்னு கேட்டு போய் ஐயோ வந்து அவனா ஒரு புருஷன் பொண்ணு சொல்லுது, அவன்லாம் ஒரு ஆளுன்னு. அல்லேலூயா, ஆமே. இதுதான் கணவன் மனைவியுடைய அன்பு, நண்பனுடைய அன்பு. எது நண்பு? நண்பனுடைய அன்பு. இன்னைக்கு நிறைய நண்பர்கள்லாம் நீங்கள் மீக 5:6 சொல்லுது, 7:5 சொல்லுது, உன் சிநேகிதனை நம்பாத, உன் சிநேகிதனை நம்பாத, உன் வழிகாட்டியை நம்பாத, உன் மடியில் பத்திரிக்கை நம்பாத. நிறைய பேருடைய வாழ்க்கை நாசமாக போனதுக்கு யார் தான் காரணம்? நாசமாக போனதுக்கு யார் காரணம்? பெண்ணுக்கு கவனி, பெண் தோழி, ஆண் தோழி, உங்கள் நண்பர்கள் தான் நாசம் பண்ணி. ஆமே, சொல்லலேலூயா. நம்பாதேன்றார். பைபிளில் கூட இந்த அன்பை பற்றி பார்க்கிறோம். நிறைய அன்பு. சிநேகிதன் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கெடுக்கிறான். சில நண்பு அக்கா அவங்க பையன் அவங்க அக்கா என் ஃப்ரெண்டு பற்றியும் சொல்லாத, தோ போகிறேன் அவனுக்கு இந்த அவனை பற்றி சொன்னேன். இப்போ அவன் இருக்கான கூட தெரியல, நட்பு லிஸ்ட்டில் இருக்கான கூட தெரியல. உங்கள் நட்பு லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்கவே மாட்டான். ஏன்? இந்த அன்பு மாறக்கூடியது, நண்பருடைய அன்பு மாறக்கூடியது. நீங்கள் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் இப்படி 1ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, ஜோனாத்தானுடைய அன்பு. அவன் அவருடைய அன்பு எப்படி இருந்துச்சான்? பெரிய அன்பாக இருந்துச்சான், உண்மையான அன்பாக இருந்துச்சான். அவன் அரசன், ராஜகுமார், இளவரசங்க. இவன் சாதாரண சிப்பாயி. ஆனால் தாவீது மேலே உண்மையான அன்பு. 18ஆம் 3ஆம் வருஷத்தில் அவன் மிகவும் சிநேகித்தான். 20ஆம் அதிகாரத்தில் ஸ்திரீனுடைய அன்பை விட பெரிய அன்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த அன்பு நிலைத்து இருக்கலைங்க. ஜோனாத்தான் சீக்கிரமே போய் சேர்ந்துட்டான். ஆமே, அல்லேலூயா. ஒரு நண்பு, என் நண்பன், என் நண்பன், என் நண்பேண்டா. எத்தனையோ நண்பர்களாலே குடும்பம் அழிந்திருக்கிறது. நண்பர்களாலே அவன் வேலை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் நண்பன் படிக்க தெரியாதுங்க, 10 லட்சம் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறான். நண்பா பேங்க்கில் போனேன், பேங்க்கில் போய் போடுறான், போட்டுட்டு எல்லாம் மணியாச்சு. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறான்? ஏடிஎம் கார்டுரா கேட்குறாங்க, அது கூட கேட்டு 8 லட்சம் 7 லட்சம் காலி பண்ணிட்டான். போய் பார்த்தா அவன் எடுத்துருக்கான். என்னடா கேட்டால் நைஸாக கூட்டின்னு போய் அடிச்சே சாவிச்சிட்டான் கேட்ட பணத்தை. நண்பன். அல்லேலூயா. இப்போ இயேசு சொல்கிறாரு, என் அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமே. யாருக்கு இந்த லவ் ஆஃப் காட் இருக்கோ, தேவனோட அன்பு இருக்கோ, உங்கள் இருதயத்தில் ரோமர் 5 படி இயேசுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கோ, இந்த உலகத்திலே உங்கள் அன்பு என்ன பண்ணாது? எப்படி இருக்காது? வஞ்சிக்கப்படாது. தெரியும், யோனா கூட இப்படி பார்த்தான். நினிவே மக்களை பற்றி ஒரு கணக்கு, நம்மள சில கணக்கு மைண்ட் ரீடிங் போடுவோம். எங்கள் வீட்டுக்கு எதிர ஒருத்தர் என்ன பண்ணார், வந்தார். வந்து என்ன கிறிஸ்டின் தான், நல்ல யோகியமான ஆள். கவனி, ஏன் திரும்பி இருக்கு, நல்ல யோகியமான ஆள், நல்ல ஆள். ஆனால் அவருடைய புரிதல் தப்பாக இருக்கும். அவருடைய புரிதல் தப்பாக இருக்கு. யாரையும் நம்ப மாட்டான். சில பற்றி நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. சில மனித இனங்கள் அப்படி தான், நல்லவங்க, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க, ஆனால் யாரையும் நம்ப மாட்டாங்க. பாருங்க, அன்பு சகலத்தை தாங்கும், சகிக்கும். ஆமாவா? அன்புக்கு சினம் கொள்ளாது, தற்புகழை நாடாது, போராமை கொள்ளாது. அவன் அன்பு. இவன் எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களோட செஞ்ச தப்பெல்லாம் சகிச்சுக்கிறோமா இல்லையா? சகிச்சுக்கிறோமா இல்லையா? அன்பு என்ன பண்ணும்? சகிச்சு கொள்ளும். உங்களுக்குள்ள ரியல் லவ், உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா சகிச்சு. அந்த அன்பு தான் ஏன் சொல்கிறாரு, நான் உங்கள் இதயத்தில் ஊட்டுவேன், என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அவர் ஒரு கார் வச்சுருந்தார். அந்த கார் எவ்வளோனா 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. எங்கள் அக்கா பையன் கூட சொன்னேன், 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2018 மாடலு, 2 லட்சம் தான் சொன்னான். ஆமேன். அதுக்கப்புறம் அவனுக்கிட்ட ஒரு பதிலும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. சரி, இன்னொருத்தர் சர்ச்சு பையனை கூப்பிட்டு வந்தேன், பார்த்தாரு, பேசினார். அவர் மண்டையில் ஒரு கணக்கு. என்ன கணக்குன்னா, ஒருவேளை லோக்கல் மக்கள் வாங்கிட்டு போய் நாளைக்கு சரியாக ஓடல, ரிப்பேருனா வந்து சண்டைக்கு வருவாங்களோ அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டான், இந்த கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விற்க விற்றுட்டார். 2,05,000 ரூபாய் விற்றுட்டார்.
அப்போ சாரி பாஸ்டர் எனக்கு தப்பாக நினச்சிக்காதுன்றார். அப்போ அவர் கேரக்டர் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார், சேஃப் ஜோனில் இருக்கார். அல்லேலூயா. நான் நினச்சிருப்பேன், ஐயோ யாரோ ஒருத்தர் ஓட்டிட்டோங்க, நம்ம கண்ணு தெரிஞ்சு ஓட்டு நல்ல கார் யாரோ ஓட்டுட்டோம். அந்த நேசிக்கிற இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இல்லைங்க. மனுஷன் தற்பிரியாயும் பணப்பிரியாயும் இன்றைக்கி சுகபோக பிரியாய் வாழ்கிறான். அந்த பிறருக்காக வாழ்கிற மக்கள் இல்லை. இன்றைக்கி மக்களே, நீங்கள் இந்த பொய்யான உலகத்தை நம்பி இவன் நல்லவன் அவன் நல்லவன் நீ அவனை கணக்கு போடாத. ஒரு காலத்தில் எல்லாரும் மாறக்கூடியவர்கள். இன்றைக்கி நேசித்தவர்கள் நாளைக்கு பகைக்கக்கூடியவர்கள். அப்போ உங்கள் அன்பு ஒரு ஸ்டாண்டர்டான அன்பு எதுனா இறைவனுடைய அன்பு தான். அதான் சொல்கிறாரு, என்னுடைய அன்பிலே என்ன பண்ணுங்க, என்னுடைய அன்பில் என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கள். இப்போ ஏசப்பாடு அன்பு நிலைத்திருந்தா நம்ம சகிச்சு கொள்ள முடியும், பொறுத்து கொள்ள முடியும், தாங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா நம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து அவர் நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஏசப்பா அன்பு என்ன நடக்கும்? ஏசப்பா அன்பு உள்ளது நீ அழகாக பாடுவேன். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு இப்போ யாரோ உன்னை திட்டான், யாரோ உன்னை குறை பேசிட்டான், யாரோ ஒருத்தன் உனக்கு விரோதமாக பேச, நீ என்ன பண்ண, கிறிஸ்து அன்பிலடா ஒன்று பழி வாங்க போவேன், இல்லை மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். ஆமே. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு இருந்துச்சுன்னா, ஆமே, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே. அப்படி ஒரு பாட்டு வரும். இல்லைன்னா உனக்கு பழியும் பகைமை வரும். கிறிஸ்துவின் அன்பு பவுல் சொல்கிறாரு ரோமர் 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இந்த லவ் ஆஃப் காட் இருந்துச்சுன்னா ஊழியம் செய்ய முடியும், சுவிசேஷம் அறிவிக்க முடியும். எத்தனையோ பேர் மிஷனரியாக போயிருக்காங்க. குஜராத்தில் ஒரு மலையில் ஏறி போனேன். ஒரு 70-60 வயசு இருக்கும். மதிக்கத்தக்க ஒருத்தர் கூட்டாங்க. இஸ் அ டாக்டர். நாங்கள் எல்லாம் பேசிட்டே இருந்தேன். அவர் திருநெல்வேலிக்காரன். அவர் நல்ல கோல்டு மெடிசன் MBBS டாக்டர். ஒரு ஏழை குடும்பத்தில் படித்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்தவனை படிப்பறிவு இல்லாமல் பாமறிவு மக்கள் மருத்துவ வசதியில் செத்து கொண்டிருக்க யார் போவான்? வசதி வாய்ப்பு இல்லாத அந்த நாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 40 வருஷம் அங்கே மருத்துவராக இருந்தார். கிறிஸ்துவின் அன்பு. ஒரு சண்டே கிளாஸ் நடத்த முடியல, ஒரு தெரு பிரசங்கம் நடத்த முடியல, ஊழியம் பண்ண முடியல, ஊழியத்தை கொடுக்க முடியல, தாங்க முடியல. ஏன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லை. கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவன் தேவனை பார்க்கவே முடியாது. ஆமே. இன்னைக்கு சுவாப அன்பு இல்லை. ரோட்டில் போகிறோம், எதிர ஒருத்தன் திட்டிட்டு வரான். ஏய் நான் எப்போ இன்னொன்று திட்டு போகிறான். அவன் குறுக்க வந்து நம்மளை திட்டுவான். நீ எவ்வளோ திட்டு வாங்கியிருக்க. ஆனால் வீட்டில் ஒரு சின்ன சொன்ன தாங்க மாட்டேறிய. நான் தூக்க மாட்டேங்கிறேன், நான் விட்டு போயிடுறேன், பழி வாங்குறேன், பொண்டாட்டியை பழி வாங்குறேன், புருஷனை பழி வாங்குறேன், பிள்ளைங்களை பழி வாங்குறேன், பெற்றோர்களை பழி வாங்குறேன். அந்த சுவாப அன்பு இல்லாதவனாய் மாறுது. ஆமாம். ஏன் சொல்கிறேன், நீ அப்படிப்பட்ட கடினமான ஆளுப்பா. நான் என்ன பண்ணுறேன், என் அன்பையை உனக்கு தருகிறேன், என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதுவுமே ஏசப்பா அன்பு இருக்கு. சின்ன விஷயத்தை தாங்க முடியுதா, சகிக்க முடியுதா, பொறுத்துக்கொள்ள முடியுதா? கர்த்தரே என்னை நொறுக்க சித்தமாக, நான் ஸ்டில் ஐ லவ் தேம். அவங்கள நேசிக்கிறேன். எனக்கு வழி சொல்லட்டும், குறை சொல்லட்டும். திருமஷில் ஒரு சகோதரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷமாக இவங்க சகோதரியுடைய சொந்தக்காரர் தான். அவங்க 12 வருஷமாக குழந்தை இல்லை. 12 வருஷமாக குழந்தை இல்லைன்னா அவங்க அப்பா 2வது பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 வருஷம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே இல்லை. 2 வருஷம் பேசலை. சோறாக்கி போடுறது, துணி துவைக்குது, வீட்டை பெருக்குது. மாமியார் பேசலை, புருஷன் பேசலை, நாத்தனார் பேசலை, மாமனார் பேசலை. ஒரு தனிமரமாக இருக்குது. 3 வீடு தள்ளி தான் அவங்க அம்மா வீடு. ஆனால் போயிருக்கலாம், அந்த குடும்பத்தை நேசிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், அந்த பொறுமை, அந்த அன்பு, அந்த சகிப்புத்தன்மை இன்னைக்கு கீதா அப்படின்னா ஒரு மதிப்புக்குரிய மகளாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஆமே. ஆண்டவர் அந்த பொறுமை 14 வருஷம் கழித்து ஒரு பெண் மகளை கொடுத்தார். நீ கூட பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தைங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ள அந்த அன்பு இருந்தால் அவன் சகித்து கொள்வாங்க, பொறுத்து கொள்வாங்க. ஒரு காலம் வருகிற வரைக்கும் காத்திருப்பான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவேளை அன்பில் கடினமான இதயமாக இருக்கா, தேவன் சொல்லுகிறார், என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. கடைசியாக நீங்கள் படிக்கும் போது
15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படி சொல்றாரு பாருங்க, என்னுடைய சந்தோஷத்திலே நிலைத்திருங்கள். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஆமென். ஒரு சில சந்தோஷம் இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ்னால, காசு, பணம், ட்ரெஸ்ஸு, ஊர் சுற்றுறது, இது மேக்கப் போட்டுக்கிறது, இப்படி பண்ணுறது, அதெல்லாம் தான் சந்தோஷம். அல்லேலூயா. எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவும் நிலையானதும் இல்லை. ஆமென். வசனம் சொல்லுது, அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும், ஐஸ்வர்யம் செய்கிறவரும் தரித்திரம் அடைய செய்கிறோம். நீங்கள் இந்த பொருளை சார்ந்த உங்கள் மகிழ்ச்சி இருக்கணும் வச்சுங்க, உங்களை போல பரிதபிக்கப்பட்ட யாரும் கிடையாது. வசனம் சொல்லுது, இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்து மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர் யாரும் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்னால தான் அவங்க சந்தோஷத்தை விரும்புகிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி என்பது இறைவன் கொடுக்கிறார். என்னுடைய சந்தோஷத்தையே நான் வைத்து போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏசப்பா மேலே ஒரு சந்தோஷம், ஏசப்பா இருப்பதினால் சந்தோஷம். ஆமென். சிலலாம் பணம் இருந்தால், காசு இருந்தால் அவங்க பக்தி எனக்கு பயங்கரமாக இருக்கும், சாட்சி பயங்கரமாக இருக்கும். சொல்லுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் குடும்பமாக ஒரு நாள் கூட செபிச்சிருக்க மாட்டான். ஒரு 10,000 கட்சி நாங்கள் குடும்பமாக செபித்தோம், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டாருன்னு புழுகுவோம். அடுத்த வாரமே ஒரு கஷ்டம், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம். இப்போ பணமோ பொருளோ சில சந்தோஷத்தை மதிப்பிடும். ஆமே. அப்படிப்பட்ட மக்கள் ஆபத்திலே இருக்கிறார்கள் அர்த்தம். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்தையே வைத்து போகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் நான் கொடுத்த வார்த்தையோ நான் கொடுத்த சந்தோஷமோ ஒழிந்து போகாது. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த சந்தோஷம், இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கில் இயேசு சொல்றாரு பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன், யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? அல்லேலூயா. இயேசுடைய சீசர்கள் மத்தேயு 19 கேட்குறாங்க, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன ஆண்டவரே கிடைக்கும் கேட்குறாங்க. இயேசு சொல்றாரு, இம்மை மேலே 100 மடங்கு, மறுமையில் நித்திய ஜீவன். கையை தட்டி அல்லேலூயா. இந்த தேவனுடைய சந்தோஷம், பரிசுத்த ஆவியால் உண்டாகிற சந்தோஷம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவி பெற்றீங்க? பரிசுத்த ஆவி வந்தார்னா கையில் காசு பணம் இருக்காதுங்க, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. யாருமே கூட இருக்க மாட்டான், ஆனால் இயேசு கூட இருப்பதை நீ உணர்வே, அந்த பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் துக்கத்து முகத்தோடு திரிகிறதுக்கு என்ன காரணம்? துக்க முகத்தோடு வாடுக்கு என்ன காரணம்? அவங்க தேடுகிறது ஏதோ ஒன்று தேடுறாங்க. பரிசுத்த ஆவி உள்ளே வந்தார்னா உங்கள் துக்கங்கள்லாம் மாறும், அகம் மலர ஆரம்பிக்கும், மனசு குளிர ஆரம்பிக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தை எத்தனை பேர் பெற்றுக்காங்க தெரியலங்க. பணம்லாம் அவங்க பின்னாடி வர ஆரம்பிச்சிடும். தாவீது சொல்கிறான், நன்மையும் கிருபையும் என்னை துரத்துன்றான். ஆல் த குட்னஸ் பிளெஸிங்ஸ் சேஸ் மீ. அது என்ன பண்ணும்? துரத்தும். நீங்கள் அதே சங்கீதத்தில் 31 படிக்கும்போது, நீர் ஆயத்தம் பண்ணின, எனக்காக ஆயத்தம் பண்ணின இந்த நன்மை பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஓட்டாண்டியாக இருக்கும் போது, ஒன்றும் இல்லாத போது தாவீது சொல்கிற, நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி நன்மை பெரிதாக இருக்கிறது. அது சங்கீதம் 31:19 இருக்குது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எப்போ தருவார்? அதே சங்கீதம் 138:8 சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும். அல்லேலூயா. ஆத்மாவா சொல்கிறேன், ஏன் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, ஏன் தேங்குற? தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவரால் வரும். இந்த ஆன்மாவில் ஒரு சந்தோஷத்தை தேவன் தருவா. சிச்சுவேஷன் ராங்காக இருக்கலாம், சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ஆவியான உள்ளே வருகிற போது உன் இருதயத்தை அவர் சந்தோஷத்தினாலே நிரப்புவா. அல்லேலூயா. மனிதர்களோ பணமோ உலகத்திலே எதுவுமே கொடுத்து விட முடியாத ஒரு சந்தோஷத்தை, என்னுடைய சந்தோஷத்தையே நான் உனக்கு வைத்து போகிறேன். கண்ணை மூடுமா, ஏசப்பா கிட்ட சொல்லுவா, ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தினால் நீர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உங்கள் அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, உன் அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உன் வார்த்தையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க, உம்மோடு ஐக்கியப்பட, உம்மோடு இசைந்திருக்க கிருபை தாங்கப்பா. ஓடும் அரிதின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே.